தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். தரிசன பள்ளத்தாக்கின் பாரம். உன்னில் உள்ளவர்கள் எல்லாரும் வீடுகளின் மேல் ஏறுவதற்கு உனக்கு இப்பொழுது வந்தது என்ன? சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருந்த நகரமே, உன்னிடத்தில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. ஏசாயா சொல்லுகிற இந்த தீர்க்க தரிசனத்திற்கு தரிசன பள்ளத்தாக்கின் பாரம் என்னும் தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது யூதாவை பற்றியும் எருசலேமை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனமாகும். எருசலேம் ஒரு பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. எருசலேம் நகரத்தை சுற்றிலும் மலைகள் உள்ளன. யூதா தேசத்தில் ஏராளமான பள்ளத்தாக்குகள் உள்ளன. யூதாவும் எருசலேமும் தரிசன பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படுகிறது. இங்கு கர்த்தர் அறியப்பட்டிருக்கிறார். தீர்க்கதரிசிகள் தரிசனங்கள் மூலமாய் கர்த்தருடைய சித்தத்தையும் விருப்பத்தையும் கட்டளைகளையும் வெளிப்படுத்துகிறார்கள். பாபிலோன் தேசமோ இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பாய் இருக்கிறது. அவர்கள் கர்த்தருடைய ஜனமாயிராமல் அவருக்கு அந்நியராய் இருக்கிறார்கள். பாபிலோன் தேசம் ஐஸ்வர்யம் உள்ள தேசம். அது ஆள்பலமும் படைபலமும் உள்ள தேசம். ஆனாலும் பாபிலோனை பற்றி சொல்லப்படும் போது அது கடல் வனாந்தரம் என்றே அழைக்கப்படுகிறது. எருசலேமோ கர்த்தருடைய வார்த்தையை நம்புவதனால் அது தரிசன பள்ளத்தாக்காய் இருக்கிறது. ஏசாயா தீர்க்கதரிசி தரிசன பள்ளத்தாக்கின் பாரத்தை பற்றி சொல்லுகிறார். எருசலேமையும் யூதாவையும் அழிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. எருசலேமை அழிப்பதற்காக ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லவில்லை. எருசலேமை பயமுறுத்துகிறார். நேபுகாத் நேச்சாரின் காலத்தில் எருசலேம் நகரம் அழிந்தது. அவர் யூத ஜனங்களை சிறைப்பிடித்துக் கொண்டு போனார். ஏசாயா அந்த சம்பவத்தை இங்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக சனகரிப் ராஜா எருசலேமின் மேலும் யூதாவின் மேலும் யுத்தம் பண்ண வந்ததை பற்றியே ஏசாயா இங்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். சனகரிப்பின் சேனை எருசலேம் நகரத்தை சுற்றிலும் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். எருசலேமிலே ஏராளமான தொழில்களும் வியாபாரங்களும் நடைபெறுகிறது. இங்கு ஜன நெருக்கம் அதிகமாய் இருக்கும். மனுஷருடைய சந்தடியும் மிகுதியாய் இருக்கும். எருசலேமின் ஜனங்கள் எப்போதும் சந்தோஷமாய் ஆடிப்பாடி களி கூறுவார்கள். ஆனால் இப்போது எருசலேமில் அமைதி நிலவுகிறது. சந்தடியும் இல்லை, ஆரவாரமும் இல்லை, ஜனங்கள் களிகூறவும் இல்லை. உனக்கு இப்பொழுது வந்தது என்ன என்று ஏசாயா எருசலேம் நகரத்தை பார்த்து கேட்கிறார். வீட்டிற்குள்ளே இருந்தவர்கள் எல்லோரும் இப்போது தங்கள் பாதுகாப்புக்காக வீடுகளின் மேல் ஏறி இருக்கிறார்கள். கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. வியாபாரங்கள் முடங்கி போயிருக்கிறது. சந்தடிகள் ஓய்ந்து அமைதியாய் இருக்கிறது. ஆரவாரம் இல்லாமல் எல்லோரும் மௌனமாய் இருக்கிறார்கள். எப்போதும் களி கூர்ந்திருக்கிற எருசலேம் நகரம் இப்போது கவலையோடு இருக்கிறது. எருசலேமுக்கு இப்படிப்பட்ட சம்பவம் ஏன் நடைபெறுகிறது என்று ஏசாயா கேள்வி கேட்கிறார். எருசலேமில் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொல்லப்படவில்லை. அவர்களில் ஒருவரும் யுத்தத்தில் செத்ததும் இல்லை. ஆனாலும் எருசலேமில் பயமும் திகிலும் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் பட்டயத்தால் சாகவில்லை, ஆனால் பஞ்சத்தாலும் பயத்தாலும் சாகிறார்கள். சனகரிப் ராஜா தங்கள் நகரத்திற்கு விரோதமாய் முற்றுகை இட்டிருப்பதை கேள்விப்பட்டு யூதாவின் புத்திரர் கலக்கத்தோடும் நடுக்கத்தோடும் இருக்கிறார்கள். எருசலேம் நகரத்தில் உள்ளவர்களின் இருதயமெல்லாம் கலங்குகிறது. அவர்களில் ஒருவரும் பட்டயத்தாலோ அல்லது யுத்தத்தாலோ சாகவில்லை. ஆனாலும் அவர்கள் எல்லோரும் பட்டயத்தால் செத்துப்போனது போல பயப்படுகிறார்கள். சனகரிப் ராஜா எருசலேமுக்கு வெளியில்தான் முற்றுகை போட்டிருக்கிறான். நகரத்திற்கு உள்ளே இருக்கிற ஜனங்களோ பயத்தினால் நடுங்குகிறார்கள். சனகரிப் நகரத்திற்குள்ளே வந்து தங்கள் மீது பாய்ந்து தங்களை கொன்று போடுவது போல பயப்படுகிறார்கள். தங்கள் பாதுகாப்புக்காக தங்கள் வீடுகளின் மேல் ஏறி ஒளிந்து கொள்கிறார்கள். நிறைவேறிய முன்னறிவிப்புகள். அசீரியர் எருசலேமின் மீது படையெடுத்து வருகிறார்கள். ஆகையினால் எருசலேமில் உள்ளவர்கள் எல்லோரும் வீடுகளின் மேல் ஏறுவார்கள். அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருந்தாலும் சந்தடிகளால் நிறைந்து ஆரவாரம் பண்ணி களி கூர்ந்திருப்பார்கள். எருசலேம் கொலையுண்டவர்கள் பட்டயத்தால் கொலையுண்டதில்லை, யுத்தத்தில் செத்ததும் இல்லை. அவர்கள் தப்பி ஓடும்போது அசீரியர்கள் அவர்களை பிடித்து கொண்டு போடுவார்கள். உன் அதிபதிகள் எல்லோரும் ஏகமாய் ஓடி அலைந்தும் வில் வீரரால் கட்டப்படுகிறார்கள். என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனது நிமித்தம் மனங்கசந்து அழுவேன். எனக்கு ஆறுதல் சொல்ல வராதேயுங்கள். தரிசன பள்ளத்தாக்கிலே அமளியும் மிதியுங்குதலும் கலக்கமும் உள்ள நாளாய் இருக்கிறது.
இது அலங்கத்தை தகர்த்து பர்வதத்துக்கு நேரே ஆர்ப்பரிக்கும் நாளாய் இருக்கிறது. மகா வடிவமான உன் பள்ளத்தாக்குகள் ரதங்களால் நிரப்பப்படும். குதிரை வீரர் வாசல்கள் மட்டும் வந்து அணிவகுத்து நிற்பார்கள். அவன் யூதாவின் மறைவை நீக்கி போடுவான். அந்நாளிலே வன மாளிகையாகிய ஆயுத சாலையை நோக்குவாய். நீங்கள் தாவீது நகரத்தின் இடிதர்கள் அநேகமாய் இருப்பதை காண்பீர்கள். கீழ்குளத்து தண்ணீர்களை கட்டி வைப்பீர்கள். எருசலேமின் வீடுகளை எண்ணி அலங்கத்தை அரணிப்பாக்கும்படி வீடுகளை இடிப்பீர்கள். 2 மதில்களுக்கு நடுவே பழைய குளத்து தண்ணீர்களுக்கு ஒரு அகலை உண்டு பண்ணுவீர்கள். ஆனாலும் அதை செய்தவரை நீங்கள் நோக்காமலும் அதை ஏற்படுத்தி தூரத்திலிருந்து வரப்பண்ணினவரை கவனியாமலும் போகிறீர்கள். சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் அக்காலத்திலே அளவும் புலம்பவும் மொட்டையிடவும் இரட்டு உடுத்தவும் கட்டளையிட்டார். நீங்கள் சாகு மட்டும் இந்த அக்கிரமம் உங்களுக்கு நிவர்த்தியாவதில்லை. ஏசாயா இந்த தீர்க்க தரிசனத்தை கூறும்போது இதில் அவர் பயன்படுத்தி இருக்கும் வார்த்தைகள் இந்த தீர்க்க தரிசனமெல்லாம் அவர் பேசும்போதே நிறைவேறியுள்ளது போன்றே தெரிகிறது. இந்த தீர்க்க தரிசனம் நிச்சயமாக நிறைவேறும் என்னும் பொருளில் ஏசாயா இறந்த காலத்தை குறிக்கும் வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார். தீர்க்க தரிசனத்தின் விவரம்: அசீரியர் எருசலேமின் மீது படையெடுத்து வரும்போது எருசலேமில் காணப்படும் சந்தடிகளும் ஆரவாரமும் களிகூறுதலும், எருசலேமிற்கு வரும் அழிவை பார்த்து உண்டாகும் துக்கம், எருசலேமை பாதுகாப்பதற்கு ஆயத்தம், அசீரியரின் படையெடுப்பினால் எருசலேம் ஜனத்தாருடைய நீதிநெறி வாழ்வு. தரிசன பள்ளத்தாக்கு என்பது எருசலேமை குறிக்கிறது. எருசலேமின் மீது அசீரியர் படையெடுத்து வரும்போது நகரமே குழப்பத்தில் இருக்கும். எருசலேம் நகரத்தார் எல்லோரும் தங்கள் வீடுகளின் மேல் மாடியில் ஏறி வீதிகளிலும் சாலைகளிலும் நடைபெறும் காரியங்களை பார்ப்பார்கள். எருசலேமிற்கு அழிவும் மரணமும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த சூழ்நிலையிலும் தனக்கு வரும் ஆபத்தை உணராமல் அது களிகூறுகிறது. எருசலேம் பட்டணத்தில் யாரும் யுத்தம் பண்ணி சாகவில்லை. ஜனங்கள் அசீரியருக்கு பயந்து பட்டணத்தை விட்டு ஓடுகிறார்கள். தப்பி ஓடுகிறவர்களை அசீரியர் பிடித்து கொண்டு போடுகிறார்கள். ஆனால் தப்பி ஓடாமல் நகரத்தில் மீதியாக இருந்தவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அவர் அசீரியரின் சேனையை அழித்து போடுகிறார்.